நடுக்கற்கள். நடுக்கற்கள் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் இந்த நடுக்கல். இப்போ ஒரு இடத்துல நடுக்கல் நட்டிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன். எந்த மாதிரியான வீரன் அப்படின்னா, அங்கே இறந்து நடுக்கல்ல பதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இறந்துருக்கிறது ஒரு வீரன். என்ன மாதிரியான வீரனுக்கு அந்த நடுக்கல் நடுவாங்க அப்படின்னா, தனது கிராமத்தை கொடிய விலங்கிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களுடைய நினைவாக நடப்படுவது தான் இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே இந்த நடுக்கற்கள் நடப்படுறது கிடையாது. ஒரு வீரன் அந்த இடத்துக்காக, அவங்களுடைய சமூகத்துக்காக உயிரை கொடுத்த அந்த வீரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்காக நடப்படுறதா நடுக்கல் அப்படிங்கிறது. ஸோ இந்த நடுக்கல் எந்தெந்த இடத்துல காணப்படுது அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் இந்த நடுக்கற்களில் பார்த்தீங்கன்னா காணப்படுறதா சொல்லப்படுது. இந்த ஊர் பேரையும் என்ன மாவட்டம் அப்படிங்கிற பேரையும் நான் வச்சுக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் இந்த நடுக்கல் காணப்படுது. இங்கே படத்தில் கொடுத்துருக்கிற இந்த நடுக்கல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற புலிமான் கோம்பையில் இருக்கிற நடுக்கல் தான். இந்த நடுக்கலுடைய ஏஜ் என்ன அப்படின்னா, கிமு புதாண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது தான் இந்த நடுக்கல். ஸோ நடுக்கல் அப்படிங்கிறது யாருக்கு நடப்படுறது அப்படின்னா, தன் சமூகத்துக்காக உயிரை மாய்த்து கொண்ட, உயிரை கொடுத்த அந்த வீரனுக்கு நடப்படுறது தான் நடுக்கல்.